பிரைஸ் எல்லாரும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்று கர்த்தர் நம்மோடு பேச விரும்புகிற வார்த்தை, வெற்றி கொடியேற்றும் கர்த்தருடைய ஆவியானவர். ஆமீன். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணி உங்களுக்காக வழக்காடி உங்களுக்கு ஒரு ஜெயத்தை தருவாரு. எவ்வளவு போராட்டங்கள், பிரச்சனைகள், உபத்திரங்கள் வந்தாலும் கர்த்தர் உங்களுக்காக வெற்றி கொடியேற்றுவாருங்க. ஏசாயா 59:10 சொல்லுன்னா, வெள்ளம் போல சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாக கொடியேற்றுவாரு. ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லைங்க, வெள்ளம் போல, கரை புரண்டோடு வெள்ளம் போல உங்க சத்துரு எத்தனை பேர், எவ்வளவு பெரிய போராட்டம், எவ்வளவு பெரிய உபத்திரம், எவ்வளவு பெரிய கடன்கள், எவ்வளவு பெரிய வியாதிகள், எவ்வளவு பெரிய பலவீனங்கள் உங்களை அடித்து போடத்தக்கதாக வந்தாலும் ஒன்று உங்களை சேதப்படுத்தாது. ஏன்னா கர்த்தர் அவைகளுக்கு விரோதமாக கொடியே ஏற்றுவார். உங்களுக்கு ஒரு ஜெயத்தை தருவாரு. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடங்கொள்ளுங்கள், உலகத்தை ஜெயித்தே சொல்லிருக்கா இல்லையா? உலகத்தை ஜெயித்த தேவன் நம்மோடு இருக்காரு. அந்த ஜெயத்தை உங்களுக்கு எனக்கு தரப்படுறாங்க. நமக்காக யுத்தம் பண்ண ஒருத்தர் இருக்காரு. எவ்வளவு நிறைய பேர் நம்ம சொல்லுவோம், எனக்கு இருக்க பிரச்சனையை பாத்தீங்கன்னா கர்த்தர் ஆண்டவரே நினைச்சவங்க காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லி அவிசுவாசம் பேசுவோம். ஆனா கர்த்தர் சொல்றாங்க, நமக்கு இருக்க பலவீனங்கள், கஷ்டங்கள், பாடுகள் நமக்கு தான் பெருசு. ஆனா கர்த்தருக்கு மிகவும் லேசான காரியம் இந்த உபத்திரம். அது சீக்கிரத்தில் நீங்க இந்த லேசான உபத்திரம் வார்த்தை வசனத்தை பிரகாரமாக உங்களுக்கு இருக்க, நமக்கு இருக்க பிரச்சனைகள், போராட்டங்கள் நமக்கு தான் பெருசா தெரியும். ஆனா கர்த்தருக்கு மிகவும் லேசான காரியம். இன்றி கர்த்தர் பேசுறாங்க, எவ்வளவு பெரிய இடத்துல இருந்து பிரச்சனை வந்தாலும் போல, போராட்டம் வந்தாலும் போல, உங்களால சமாளிக்க முடியாத பிரச்சனை வந்தாலும் போல கர்த்தர்ட்ட போடுங்க. அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணி ஒரு வெற்றியை, ஒரு ஜெயத்தை இந்த நாள்ல கொடுக்க போறாரு. கர்த்தர் உங்களோட இருக்காருங்க. அவர் ஜெயாலி, விடுதலை நாயகன், வெற்றி சிறக்கிறவர், சேனைகளின் தேவனாய் கர்த்தர். அவர் யுத்தத்தில் வல்லவர். உங்களுக்காக யுத்தம் பண்ணி மிகப்பெரிய ஜெயத்தை கொடுத்து வெற்றி கொடி, சிலுவை கொடியை உங்களுக்காக ஏற்றுவாராக. விசுவாசத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். நீங்க ஜெயிக்க பிறந்தவர்கள். ஆமென். God bless you.